இப்போ வந்துங்க பள்ளிப்பாளையம் வெஜிடபிள் சிக்கன் எல்லாருமே பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து இது வெஜிடபிள் போட்டு செய்கிறேங்க, சுரக்காயும் பீக்கிங்காயும். இது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் காட்டுறேன். சிக்கன் 1/4 கிலோ கொத்தி வச்சுருக்குதுங்க சிக்கனு. இது வந்து வெஜிடபிளுங்க, சுரக்காயும் பீக்கிங்காயும் சேர்ந்தே 100 கிராம் தான் இருக்கும். அது வெஜிடபிள். இது வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 6-7 மிளகா கிள்ளி வச்சுருக்குங்க, விதையே ஆகாது, விதையே இருக்கக்கூடாதுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் தேவையான கருவேப்பிலை கொத்து ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுருக்கோங்க. இதுதான் வேணுங்கிறது. பாருங்கள், வெஜிடபிள் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ரெடி பண்ணிட்டேன். அது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேங்க. வெஜிடபிள் பள்ளிப்பாளையம் சிக்கனுங்க. இதில் தேவையான பொருளெல்லாம் பார்த்துட்டீங்க, அப்போவே காட்டிட்டேன். ஒரு 100 கிராம் தாங்க வெஜிடபிள். சுரக்காயும் பீக்கிங்காயும் நல்லா இருக்கும். வெயில் காலமல்ல, அதனால் கொஞ்சம் பூரா கோழியே பண்ணாட்டினா தான் வெஜிடபிள் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வரமிளகா, இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூனுங்க, அப்புறம் கருவேப்பிலை. எப்போவுமே நான் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துவேன். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து போட்டிருக்குறேங்க. 1/4 கிலோ சிக்கனுங்க, 1/4 கிலோ சிக்கன். இப்போ செஞ்சிடலாங்க. வேறு ஒன்றும் வேண்டாம், பட்டை கிராமெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. கடுகு கூட போட மாட்டேன் நான், சும்மா வரமிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். வெஜிடபிள் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பாட்டுக்கு போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாங்க. கடுகு கூட போடுறதுல, பட்டை கிராமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த காரமே போதுங்க, காரத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதே நல்லா இருக்கும் காரம். வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் ஒரு 100 எடுத்து வதக்கிக்கணும். இந்த அளவு செஞ்சு பாருங்க நீங்கள். வெஜிடபிள் போட்டு செஞ்ச மாதிரி தெரியல யாருமே. இப்போ நான் தான் செய்கிறேன், வெஜிடபிள் போட்டு செய்யணும் அப்படின்ட்டு. போன வாரம் செஞ்சேன், நல்லா இருந்தது. அதனால தான் சரி இதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு. சுரக்காய் பீக்கிங்க 2 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, போதும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும், இந்த அளவு இருந்தால் போதுங்க. அது நல்லா இருக்குது டேஸ்ட்டு. வெஜிடபிள் நல்லது தாங்க சேர்த்திக்கிறது உடம்புக்கு, அதனால தான் சரி சிக்கனையே சேர்த்திட்டு கட்டினேன். அது கூட கொஞ்சம் வெஜிடபிள். இப்போ காயை போட்டு வணக்கிக்கலாங்க. சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன், அப்படியே கூட போட்டுடலாம். பட்டை கிராமெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சது. தேங்காயெல்லாம் ஒன்றும் போடுறது இல்லைங்க. சாப்பாடு சுடுசோறுனா போட்டு பரட்டி சாப்பிட்லாம். அப்புறம் ரசச்சோறுக்கு தொட்டுக்கலாம். எப்போவுமே பள்ளிப்பாளையம் சிக்கன் இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க. சாப்பாட்டுக்கு தான் நல்லா சூட் ஆகும். கொத்தி வச்சது தானே சிக்கனு, அதனால் சீக்கிரம் வெந்துடும். வெஜிடபிள் மட்டும் கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம், பச்சை வாசம் இல்லாமல். அப்போ வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது, காய் போட்ட மாதிரியே தெரியாது.
காய் வணங்கிடுச்சு. நல்லா காய் வணங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை போட்டுடலாங்க. சிக்கன் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வணக்கி தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து கொத்திக்கணும், எலும்பு இல்லாமல். பாருங்க நல்லா வணங்குது. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கட்டுங்க. பாருங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி போட்டுறலாம். தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா ஒரு 20 நிமிஷம் வந்தால் போதுங்க. செஞ்சு பாருங்க நீங்களும். கொஞ்சம் பீக்கங்காய், கொஞ்சம் சுரக்காய் சீவிட்டு 2 சேர்ந்து ஒரு 100 கிராம் போடுங்க. 1/4 கிலோ சிக்கனு போதும். கொஞ்சம் வேறு வேறு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதான், ஒரே மாதிரி சாப்பிட்றது. தண்ணி ஊற்றிடலாங்க. இது ரொம்ப கிரேவி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வர வரன்னு இருந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும் பள்ளிவாழை சிக்கன் எப்போவுமே. ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கொஞ்சம். போதும், இந்த அளவு இருந்தால் போதும். நல்லா வெந்து வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் வெந்த பிறகு அப்புறம் காட்டலாம். வெஜிடபிள் பள்ளிவாழை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்படி தான் இருக்கும். இது வந்து சுடுசோறுக்கு போட்டு சாப்பிட்லாங்க. ரச சோறுக்கும் தொட்டுக்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூட் ஆகாது. சாப்பாடு தாங்க, சாப்பாட்டுக்கு தான் போட்டு சாப்பிடணும். நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க வெஜிடபிள் பள்ளிவாழை சிக்கன்.